கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பான நேயர்களே, பொது காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையை திரு அவையானது திருச்சிலுவையின் மகிமையின் விழாவாக கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை எந்த விழாக்களையும் நாம் பெரும்பாலும் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் அது கடன் திருநாள், பங்கு இறை சமூகமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் என்பது நாம் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் கூட, இந்த திருச்சிலுவையின் மகிமை ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி திரு அவையில் கொண்டாடப்படுகிற 12 முக்கியமான விழாக்களுள் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை விட்டு எத்தனை சபைகள் பிரிந்து போனாலும் அவர்கள் மரியாவை ஏற்காமல் இருக்கலாம், அவர்கள் திரு அருட்சாதனங்களை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்வார்கள். சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாய் உலகமெங்கும் பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் மற்ற சபையார்கள் எல்லாம் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருமே அந்த திருச்சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா இல்லையா என்பது உலகறிந்த காரியமாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வருகிற இந்த 14ஆம் தேதியை திருச்சிலுவையின் மகிமையின் நாளாய் கொண்டாடுகிறது. நாம் ஏற்கிறோம். அவமானத்தின் சின்னமாக இருந்த அந்த திருச்சிலுவையை மகிமையின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, அருளின் சின்னமாக, இரக்கத்தின் சின்னமாக நம் ஆண்டவர் இயேசுடைய இறப்பு மாற்றி கொடுத்தது. அது மகிமையின் அடையாளமாய் இன்று நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு சிறிய வரலாற்று பின்னணியோடு உங்களுக்கு இந்த இறைவார்த்தை பகுதியை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். எப்படி இந்த விழா கொண்டாடப்பட்டது? யூதர்களுடைய பாரம்பரியத்தில் பார்க்கிற பொழுது அவருடைய கலாச்சாரத்தில் இந்த சிலுவை என்பது அதிதீவிரமான குற்றத்தை புரியக்கூடிய பெரும் கொடும் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாய் பார்க்கப்பட்டது. நம்ம ஊரில் எப்படி தூக்கு தண்டனை இருக்கிறதோ, ஒரு சில நாடுகளில் கல்லால் எறிந்து கொள்வது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கிறது. யூதர்களுடைய காலத்தில் கல்லால் எறிகிறது இருந்துச்சு, சவுக்கடி கொடுக்கறது இருந்துச்சு. அதற்கோடு இணைந்து இந்த சிலுவை மரணம் என்பது தெய்வ நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு, அரசு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு, கலகத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களுக்கு, பொது நன்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரண தண்டனையாக இருந்தது. நான் சொன்ன எந்த வரையறைக்குள்ளுமே வராத இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்ததினால்தான் அது மகிமையின் அடையாளமாய் மாறியது. இந்த சிலுவை இயேசுடைய இறப்புக்கு பிறகு உடனடியாக மகிமையாக பார்க்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லைன்னா சொல்ல முடியும். ஏன்னா இந்த சிலுவையை குறித்த பார்வைகள் எழுத்தளவிலும் பேச்சளவிலும் உரையாடலிலும் இருந்ததே ஒழிய அதை கண்டுபிடித்து அந்த சிலுவை எங்கு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. சீடர்கள், குறிப்பாக பவுலடியாரும் பேதுருவும் சிலுவையை பற்றி சொல்லியிருந்தாலும், அந்த சிலுவை தான் மகிமையின் அடையாளம் என்று சொல்லியிருந்தாலும், அந்த சிலுவை எங்கு இருக்கிறது என்பதை தேடல் யாருக்கும் இல்லை. அப்போ எப்படி இந்த வரலாறு போகுது அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இறக்கிறார், உயிர்க்கிறார், மீண்டும் விண்ணகம் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அந்த அவர் அறையப்பட்ட சிலுவையை தேடுவதற்கு யாருமே கொடுக்கல. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் கான்ஸ்டன்டினோபிள் முதல் 3 நூற்றாண்டுகள் நமக்கு நல்லா தெரியும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய கஷ்டகாலம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய வேத கலாபனையின் காலம் முதல் 3 நூற்றாண்டுகள். எதுவரை? கான்ஸ்டன்டினோபிள் என்கிற அந்த ரோமை மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரை அது வேத கலாபனையின் காலமாய் தான் இருந்தது. அப்போ கான்ஸ்டன்டினோபிள் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறிய பிறகு அவருடைய தாய் இயேசுவின் மீது அளவு கிடந்த தன்னுடைய அன்பை பற்றி வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பினுடைய ஒரு சாரமாய் அவளுடன் ஏற்பட்ட அந்த உதயம் என்னவென்றால், இயேசுவை மகிமையாய் நாம் போற்றுகிறோம், அவர்தான் மீட்பர் என்று சொல்லுகிறோம். அந்த மீட்பரை தாங்கிய மரம் எங்கே என்கிற கேள்வி அவருக்குள் தான் முதலாக எழுந்தது. 325-26 வாக்கில். அந்த அம்மா பேர் தான் ஹெலன், புனித ஹெலனாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த அம்மா அன்றைக்கு இருந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்களோட இந்த இயேசுடைய சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட தன்னார்வர்களையெல்லாம் ஒன்று திரட்டி பல இடங்களில் தேடி இறுதியாக அந்த சிலுவையை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த சிலுவையை கிபி 335 ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி இதே நாளில் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி அதை ஹோலி ஸ்கல்ப்சர் என்று சொல்லுகிறார்கள். புனித கல்லறை ஆலயம் என்று தமிழில் அதை நாம் மொழிபெயர்த்து பார்க்க முடியும். அந்த ஆலயத்தில் இந்த சிலுவையை கொண்டு போய் நட்டு வைக்கிறார்கள்.
மக்கள் பலரும் அந்த சிலுவையை சென்று முத்தி செய்கிறார்கள். அந்த சிலுவையை மீட்பின் அடையாளம் என்று ஏற்று அதற்கு மரியாதையும் அன்பும் காட்டுகிற அந்த சூழ்நிலையில் சண்டை மூழ்கிறது அந்த நாட்டுக்குள்ள. பெர்சியர்கள் படையெடுத்து வந்து விடுகிறார்கள். பெர்சியர்கள் படையெடுத்து வந்து எருசலேமை முழுவதுமாக கைப்பற்றுகிற பொழுது அவர்களுக்கு கண்ணை உறுத்தியது இந்த கல்வாரியில் இருக்கிற கல்லறை கோவில் உள்ளிருக்கிற அந்த சிலுவை. அந்த கல்லறை கோவிலையும் சிதிலப்படுத்தி அந்த சிலுவையும் அபகரித்து கொண்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் போய் 15 வருஷம் அந்த சிலுவை பெர்சியர்களிடம் இருந்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவர்களிடம்தான் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் நம்முடைய திருச்சிலுவையானது இருந்தது. அதற்கு பிறகுதான் மீண்டுமாக அந்த சிலுவையானது 630வது ஆண்டு பெர்சிய படையை வென்று இந்த மக்கள் இந்த சிலுவையை மீண்டுமாக தன்னுடைய நாட்டிற்குள் கொண்டு வந்து எருசலேமில் மீண்டும் ஒரு ஆலயத்தை 630இல் கட்டி அந்த சிலுவையை உள்வைக்கிறாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சா இல்லை, மறுபடியுமாக படையெடுப்புகள் ஆரம்பிக்குது. குருஷேட்ஸ்லாம் நடக்குது இல்லையா. 1009வது வருஷம் இஸ்லாமியர்கள் அவர்கள் உள்ளுக்குள்ள வந்து எருசலேமை கைப்பற்றுகிற பொழுது இந்த சிலுவையவும் எடுத்துக்கொண்டு கோவிலை தரைமட்டமாய் ஆக்கிவிட்டு அவர்களும் சென்று விடுகிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையில தான் அந்த சிலுவை போரெல்லாம் நடக்கிற அந்த சூழ்நிலையில் 1149வது ஆண்டில் அந்த சிலுவையை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து அதற்கான ஒரு ஆலயத்தையும் கட்டி எழுப்புகிறார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரிஜினலாக இருக்கிற அந்த சிலுவையினுடைய முக்கியமான பாகங்கள் எல்லாம் ரோமையில் இருக்கிற சாந்தா குரூஸ் ஆலயத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை திருச்சபையில் இருக்கிறது. அந்த சிலுவை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் இந்த வரலாற்று பின்னணி. இப்போ இந்த திருச்சிலுவையுடைய வரலாறுன்னு சொன்னோம்னா முழுமையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறைந்தபட்ச அறிவு நமக்கு இருக்கணும். முதல் 3 நூற்றாண்டு அது வந்து என்னது, வேத கலாபனையினுடைய காலம். அப்போ எப்படி இதில் தொடக்க காரணம் யார் இருக்கிறதா அப்படின்னா கான்ஸ்டன்டினோபிளுடைய மனமாற்றம். அதற்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு புனித ஹெலனுக்கு அந்த சிலுவையை தேடுவதில் கொண்டிருந்த ஆர்வம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பி 630 பெர்சியர்கள் படையெடுத்து சிலுவையை கொண்டு போயிடுறாங்க. திருப்பி அவர்கள் படையெடுத்து போய் வாங்கிக்கிட்டு வராங்க. மறுபடியும் இஸ்லாமியர்கள் 1009வது வருஷம் அவங்க கொண்டுட்டு போயிடுறாங்க. மீண்டும் அதை கொண்டு வந்து இன்றைக்கு அது ரோமையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சுருக்கமான திருச்சிலுவையினுடைய வரலாறு. இந்த வரலாற்று பின்னணியோடு சிலுவைக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன, சிலுவைக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்றதை இந்த நாளில் நாம் இணைந்து சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சிலுவை ஒரு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அருளடையாள காரியமாக இருக்கிறது. சிலுவை ஒரு அருள் அடையாளமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போது நீங்களே இப்போ மறையுரை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களே நினச்சி பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள், உங்கள் கண்ணில் கட்டாயம் சிலுவை படும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள், ஒரு கிறிஸ்தவ இல்லமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் வீடுகளிலேயோ அல்லது உங்கள் உடலில் இருக்கிற ஜெபமாலையிலேயோ, இப்போ எனக்கு நான் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தில் நான் வந்து சிலுவையை அடையாளமாக வைத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் சிலுவை நம் உடலோடு இருக்கும். தூத்துக்குடி பக்கம்னா நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சில பேர் சிலுவையவே இப்படி நெத்தியில் பண்ணிக்கிடுவாங்க. இங்கே பிலிப்பைன்ஸ்லலாம் இங்கே டாட்டூன் போடுவாங்க இல்லையா, பச்சை குத்துறது. நிறைய பேர் சிலுவையை பெருசாக பச்சை குத்திருப்பாங்க. ஜீசஸுடைய மொத்த முருவத்தையுமே கையிலலாம் பச்சை குத்திருப்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் கிறிஸ்தவத்தினுடைய உச்ச அடையாளமாய் நாம் காண்பதே இந்த சிலுவை தான் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில கத்தோலிக்க குடும்பங்களில் சிலுவையை வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது என்னதான் மகிமையின் சின்னம்னு சொன்னாலும், அது என்னதான் இரக்கத்தின் சின்னம், அது பாதுகாக்கும் கேடயம் அப்படின்னு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் சிலுவையை வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. சிலுவை அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னா, இருக்கிற சிலுவை பத்தாதுன்னு பேர்லையுமா அதை சிலுவையை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கோ எங்கோ ஒருத்தருக்கு சிலுவைன்னு பேர் வச்சுருப்பாங்க, அவர் கஷ்டப்பட்டிருப்பார், அதோடு அந்த சிலுவைன்ற பேரையே நம்ம வைக்கிறது இல்லை. யாராவது எங்கோ ஒருத்தருடைய வீட்டில் கஷ்டங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த சிலுவை வந்திருக்கோம், இந்த சிலுவை வந்ததுனால தான் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிலுவைகளை வீடுகளில் வைப்பதற்கு தயங்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கும் தமிழக கத்தோலிக்க திருச்சபை சமூகம் இருக்கிறது அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சிலுவை என்பது மகிமையின் அடையாளம், அது மகிழ்ச்சியின் அடையாளம், அது எதிர்நோக்கினுடைய அடையாளம். ஒரு எதிர்நோக்கை நமக்கு கொடுப்பது, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக சிலுவை இருக்கிறது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வை என்னால் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்களும் சிலுவையோடு அதீத தொடர்பில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் என்பதனால், கத்தோலிக்க விசுவாசிகள் என்பதனால் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னிருக்கும் விளக்கத்தை நீங்கள் விளக்காமலேயே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இயேசுவின் வாழ்க்கையில்
சிலுவை எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இயேசுடைய வாழ்க்கையில் அவருடைய இறப்பு சிலுவையில் தான் இருக்க போகிறது என்பது ஏதோ தன்னிச்சையாக எதேச்சையாக ஆக்சிடென்டலாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பது அல்ல. இது இயேசுடைய பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வார்த்தையாகவே இது இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமானோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுடைய காயங்களுக்கு அத்துணைக்கும் காரணமாயிருந்த அந்த காயப்பட்ட உடலை தாங்கிய சிலுவையை குறித்த ஒரு பார்வை நமக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம அதைத்தானே பார்க்கிறோம். அந்த வெண்கல பாம்பை சிலுவைக்கு நிகராக பார்க்கிறார்கள். ஏதோம் நகரிலிருந்து போகிற பொழுது ஒரு குறுக்கு வழியில் போகலாம் ஊருடைய ஊர் காரணமாக. ஆனால் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? சுற்றி போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் மக்கள் களைப்படைந்து போய் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருகிற அந்த மக்கள் மோசேவுக்கு எதிராக முறையிடுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அங்கே இருந்தாலும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம், ஒருவேளை உணவு உடைச்சாலும் நாங்கள் வந்து குடும்ப குட்டியோட நல்லா இருந்திருப்போம், இப்படி கூட்டிகிட்டு வந்து வெயில்களையும் மலையிலையும் போட்டு எங்களை சாகடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போத மோசேக்கு என்ன செய்கிறன்னே தெரியல. அப்போ அவர் தான் ஆண்டவரிடம் போய் முறையிடுகிறார். மோசே சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டவரை நானாவா வர்றேன்னு சொன்னேன், நீங்களா கூப்பிட்டீங்க, போ, நீ பேசுறது நீ இல்லை, நான் தான் பேச போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்கிறத மாத்திரம் செய் அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளோ தூரம் செஞ்சு கொண்டு வந்தேன், இன்னைக்கு எல்லாரும் என்னையை போய் பழி சுமத்துறாங்க, அவங்க பட்டினியில் செத்தாலும் அவங்க நோய்வாய்ப்பட்டாலும் அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். அந்த கோபத்துக்கு அப்புறம் தான் பாம்பு கடிச்சு நிறைய பேர் சாவுறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மோசே நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த கொல்லிவாய் பாம்புகளை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது கடவுள் கொடுத்த கட்டளையின்படி மோசே வெங்கல பாம்பை செய்கிறாரு. அதை பார்க்குறவங்கெல்லாம் சுகம் பெற்று கொண்டார்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பகுதியை இன்னைக்கு நம்ம வாசியை கேட்டோம் இல்லையா? பாம்பு உயர்த்தப்பட்டது, அந்த வெங்கல பாம்பை கண்டவர்கள் உயிர் பெற்று கொண்டது போல தான் சிலுவையை கண்ட நாம் எல்லோரும் மீட்பை பெற்றுக்கொண்டோம். அந்த மீட்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்போ இயேசுடைய பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வரை வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இயேசுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த சிலுவை அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் ஒரே ஒரு முறைதான் புறத்தே அந்த சிலுவையை தன் தோளிலே தூக்கியதாக நாம் படிக்கிறோம், நாம் நம்புகிறோம். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதுமாக சிலுவையாகத்தான் இருந்தது. ஒரு ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை முறை. தன்னித்தாய் கருவுற்றிருக்கிறாய் என்கிற அந்த கேள்வியை அந்த வாக்கு கிடைத்தவுடனே அன்னை மரியாள் கலங்கினாள் என்று சொன்னால் அது அவளுக்கு ஒரு சிலுவை. உள்ளத்தில் அவளுடைய கருவறையில் இருக்கிற குழந்தையும் அந்த சிலுவையை அனுபவித்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிய பொழுது மீண்டுமாய் நாட்டிற்கு வந்து திரும்பிய பிறகு அவருடைய வாழ்க்கையில் சிலுவைகளை தொடர்ந்து கண்டு கொண்டே வந்தார். நான் நினைக்கிறேன் ஒரு விதத்தில் இயேசுவுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தந்தையாம் கடவுள் கொடுக்காததற்கு காரணம் 33 வயதில் நீ சுமக்க போகிற அந்த பெரும் சிலுவையை சுமப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் சிலுவைகளோடு பாரத்தை சுமந்து வந்த ஒரு குடும்பத்தினுடைய மகனாக வந்தால்தான் உனக்கு அந்த சிலுவையை சுமப்பதற்கான ஒரு வல்லமையும் தெளிவும் கிடைக்கும் என்று ஆண்டவர் நினைத்ததாலோ என்னவோ தெரியவில்லை. வறுமையின் பிடியிலேயே ஆண்டவர் வாழ்ந்து வந்தார். அதனால்தான் வறுமையில் உள்ளவர்கள் வாடி ஜெபிக்கிற பொழுது, கூடி ஜெபிக்கிற பொழுது அவர்களுடைய குரலை ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாக சிலுவை என்பது இயேசுடைய வாழ்க்கையோடு முழுவதுமாய் பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. நம்ம நினைச்சிடக்கூடாது யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாம் கூடி பேசி சிலுவை மரணத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று. இல்லை, அது கடவுள் வகுத்த திட்டம். அதற்கு இவர்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். அவர்களுடைய பயன்பாட்டின் மூலமாக, அவர்கள் மூலமாக சிலுவை இயேசுடைய தோள்களில் பாரமாய் சுமத்தப்பட்டது. அதை சுமந்த நம் ஆண்டவர் அது மாட்சியின் அடையாளமாய் நமக்கு மாற்றி கொடுத்தார். கலாத்தியர்களுடைய திருமுகத்தில் 6வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனத்தை வாசிக்கலாமா? நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேற எதை பற்றியும் ஒருபோதும் பெருமைப்பட மாட்டேன். இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு அப்புறமாக இந்த சிலுவை எப்படி திருத்தூதர்களோடு பயணித்தது, அந்த ஆதி கிறிஸ்தவர்களோடு எப்படி பயணித்தது, ஆதி கிறிஸ்தவர்களுக்கு
சிலுவையை குறித்த எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதற்கு 2 இறை வார்த்தைகள். அதில் ஒன்று பவுலடியாருடைய நம்பிக்கை. பவுலடியாருக்கும் சிலுவைக்கும் இடையே இருக்கிற தொடர்பை பாருங்களே. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பவுலடியாருக்கும் சிலுவைக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கமான உறவை சொல்லுகிறார். 2வது அவரே சொல்லுகிற இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனம், நான் உங்களிடையே இருந்த பொழுது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேற எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அப்போ அவருக்கு சிலுவையில் இறந்து உயிர்த்து மாட்சியோடு விண்ணகத்தில் விட்டிருந்து நம்மை வழி நடத்துகின்ற நம்பிக்கையின் ஊற்றம் அந்த சிலுவையின் ஆண்டவர்தான் என்னுடைய நம்பிக்கையின் அடையாளம் என்பதை பவுல் ஆங்காங்கே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிலுவை துயரத்தின் அடையாளம் அல்ல, அது மீட்பின் வழிகாட்டி. அது மீட்பின் வழிகாட்டி. சிலுவை நம்முடைய நம்பிக்கையினுடைய பொக்கிஷமாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம பயன்படுத்தின பழைய பொருட்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பாக்களோ தாத்தாக்களோ அல்லது தாத்தாவுடைய தாத்தாக்களோ பயன்படுத்தின ஒரு சில பொருட்களை நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வைப்பது உண்டு. சைக்கிளாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், அவங்க உட்காந்துருந்த சேராக இருக்கலாம். நான் பார்த்துருக்கேன் ஒரு சில வீடுகள்னா இந்த நீளமான ஒரு சேர் இருக்கும், இப்படி கை நீளமாக இருக்கும், இப்படி ஆட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜிலாம் இல்லாத அந்த காலத்தில் ஒரு மூங்கிலே செய்யப்பட்ட சேராக இருக்கும். ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் நான் சந்திக்கிற போகும்போது கேட்டிருக்கிறேன், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கின சேரு அப்படின்னு. தாத்தா காலத்தில் வாங்கின சேரை இன்னமும் வச்சுருக்கிறீங்க? அப்போ சொல்லுவாங்க, அந்த இது மாத்திரம், அந்த வலை மாத்திரம் பிஞ்சிரும், நாங்கள் வலையை தச்சுருவோம், ஆனால் இதே சேர் தான் எங்கள் தாத்தா பயன்படுத்தினார், அவருடைய நினைவாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று நமக்கு சொல்லுவாங்க. நீங்களும் கட்டாயம் நினைக்கிறேன், நினைவாக பல பொருட்களை நீங்கள் வச்சுருப்பீங்க. பல பொருட்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அந்த பொருளை நம்மளோட வச்சிருக்க போது அவங்களே நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வரும். அந்த பொருளை பார்க்குற பொழுதெல்லாம் அந்த பொருள் நமக்கு அவங்கள நினைவு கொடுத்து கொண்டே இருக்கும். அது கிஃப்டாக வந்த பொருளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய விண்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கிடைக்கப்பட்ட அந்த பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அவர்களுடைய நினைவை நமக்கு கடத்துகிறது. சிலுவையும் அப்படித்தான். சிலுவை, அதில் தொங்கிய இயேசுவை, அந்த துன்பத்தின் வழியாக மீட்பை கொடுத்த இயேசுவை நமக்கு ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. சிலுவை இன்னைக்கு சின்ன சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. இன்னைக்கு விதவிதமாக சிலுவைகள்லாம் செய்கிறாங்க. தங்கத்தில் செய்கிறாங்க, வெள்ளியில் செய்கிறாங்க, வெங்கலத்தில் செய்கிறாங்க, மரத்தில் செய்கிறாங்க. அது என்ன மெட்டீரியலில் செய்யப்படுது அப்படின்றது முக்கியம் இல்லை, அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, அது சொல்லுகிற உண்மைதான். நான் சொன்னது போல் அந்த பழைய சேரை பார்க்கும் போது அதில் உட்காந்துருந்த எங்கள் தாத்தா என் நினைவுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கிறது போல தான் அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது யாருமே இல்லாத ஒரு ஏதிலியாய், அனைவராலும் கைவிடப்பட்டு, தன்னுடைய உயிரினுடைய இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருந்த ஆண்டவர் தொங்கிய அன்பின் அடையாளம் அந்த சிலுவை என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திருச்சபையானது இன்றைக்கு திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறது. ஒரு 8 வார்த்தைகள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 8 வார்த்தைகளும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் சிந்திக்கிறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்றதுனால. அப்போது இப்பேற்பட்ட உன்னதமான சிலுவை நாம் எப்படி அணுகணும் இந்த சிலுவையை அப்படின்றத 8 பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். 1, சிலுவை அது நமக்கு சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன், அது மீட்பையும் விடுதலையும் தரக்கூடியது. சிலுவையை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, இது எனக்கு மீட்பையும் விடுதலையும் தரக்கூடிய ஒரு அருள் சாதனம், ஒரு அருள் அடையாளமாய் அதை பார்க்க வேண்டும். ஒரு அருளின் கருவியாக நம்ம அதை பார்க்க வேண்டும். அருள் அடையாளம் சொன்ன உடனே நீங்கள் சாக்ரமெண்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. 2வது, சிலுவையானது ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன், எனக்கு ஆன்மீக பாதுகாப்பை தருகிறது. என் ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியதே என்னுடைய சிலுவை தான் அப்படின்ற விதத்தில் கூட நீங்கள் இன்னைக்கு தியானிக்கலாம். என் ஆன்மாவை பாதுகாக்கும் கோட்டை என்னுடைய சிலுவை அப்படின்னு யோசிக்கலாம். சிலுவை என்பது ஹோப் ஃபார் இட்டர்னல் லைஃப். சிலுவை எனக்கு
இறுதி வாழ்க்கைக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது, மறுவுல வாழ்வுக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது, நிலைவாழ்வுக்கான நம்பிக்கையை தருவது சிலுவை அப்படின்னு நீங்கள் தியானிச்சு பாருங்க. அத்தோடு சேர்த்து அட்டோன்மெண்ட் அண்ட் கிரேஸ், இது இரக்கத்தை எனக்கு தரக்கூடிய ஒரு அருளின் காரணம், அருளின் கருவி என்று நீங்கள் சிந்திக்கலாம். அத்தோட சிலுவை என்பது கிராஸ் இஸ் அ கன்சோலேஷன் அண்ட் சப்போர்ட். சிலுவை எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒன்று, சிலுவை எனக்கு நம்பிக்கையையும் துணையாகவும் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதையே கடந்து சிலுவை என்பது கிராஸ் இஸ் கரேஜ் டு எம்ப்ரேஸ் பர்சனல் கிராஸ். சிலுவை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய சிலுவைகளை சுமப்பதற்கான ஒரு தைரியத்தை தரும் அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே நேரத்தில் யூனிட்டி வித் கிரைஸ்ட், சிலுவை இறைவனோடு இயேசுவோடு என்னை ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எட்டாவதாக ரிமெம்பரன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ். சிலுவை என்பது இயேசுனுடைய தியாகத்தை எனக்கு நினைவுறுத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 8 விதமான காரியங்களை ஓரிரு வரிகளில் நான் சொல்லி முடித்தேன். இந்த 8ஐயுமே நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திருச்சிலுவையோடு ஒரு தியானம் அப்படின்னு கூட நீங்கள் செய்யலாம். ஒரு முறை மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் ஃபாதர், எனக்கு 8 சொன்னீங்க ஃபாதர், எனக்கு 8மே மனசில் நிற்கலை, எனக்கு இது ஒன்று தான் பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த ஒன்றையாவது தியானிங்கள். கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 9 நாளுக்கு தேவையான ஒரு செய்தி சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே உங்கள் ஊரில் வந்து திருச்சிலுவை கோயில் இருக்குன்னா இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் பங்கு சாமியிட்ட கொடுத்து அடுத்த வருஷம் திருவிழா அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்குமே சிலுவை குறித்த ஒரு புரிதலும் அதனோடு ஒரு ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஒரே ஒரு முறை மீண்டுமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். கிராஸ் இஸ் சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். சிலுவை எனக்கு மீட்பையும் எனக்கு எதிர்நோக்கியும் தருகிறது. என்னுடைய 2வது, சிலுவை என்பது என்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியது. சிலுவை என்பது நிலைவாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது. சிலுவை என்பது அருளையும் இரக்கத்தையும் எனக்கு தரக்கூடியது. சிலுவை என்பது எனக்கு ஆறுதலையும் கன்சோலேஷன், ஆறுதலையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தக்கூடியது. 6வதாக, சிலுவை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய சவால்களை தாங்குவதற்கான ஒரு சக்தியை, கரேஜை, ஆற்றலை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 7வதாக, யூனிட்டி வித் கிரைஸ்ட். சிலுவை என்னை கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கிறது. 7வதாக. 8வதாக, ரிமெம்பரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் இயேசுனுடைய எனக்காய் அவர் செய்த ஒரு தியாகத்தை காட்டக்கூடிய ஒரு வெளி அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சிலுவையை சிந்தித்து பார்க்கலாம். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உங்களோடு இந்த இறை வார்த்தையின் வாயிலாக திருச்சிலுவையினுடைய மகிமையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார். வரலாற்று பின்னணியும் அதோடு இயேசுவுக்கும் சிலுவைக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன, இந்த சிலுவையை நான் எப்படி தொடர்புபடுத்தி என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்ற 3 நிலைகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த 8 காரியங்களில் உங்களுக்கு எது மனசு அதிகமாக தொட்டிருக்கோ அதை குறித்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சிறு அனுபவ பகிர்வு வையுங்க. அன்பியங்களுக்கு போகிறீங்கன்னா இதை குறித்து இந்த நாட்களில், இந்த வாரங்களில் நீங்கள் பேசுங்க. குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். சிலுவையோடு நாம் எவ்வளவு தூரம் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நமக்கும் இடையில் இருக்கிற அந்த நெருக்கமானது உன்னதமாய் உருக்கமாய் மாறும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆராதனை வலையொலியின் வாயிலாக நாங்கள் குருக்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.